ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நியூ மாமா குழந்தைக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன கன்சிஸ்டன்சியில் என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் என் குழந்தைக்கு என்னென்னலாம் செஞ்சனோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் என் குழந்தைக்கு 180 நாள், அதாவது ஃபுல்லாக 6 மந்த் கம்ப்ளீட்டட் ஆகி அவங்க 7th மந்த்குள்ளே போவாங்க இல்லையா, அந்த டைமில் தான் நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் அந்த டைம் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சாலிட்ஸ் கொஞ்சம் தண்ணி பதமாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கொடுக்குறதே பெஸ்ட். பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுதாமே அவங்களுக்கு பெஸ்ட்டு. எந்த ஃபுட் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே கண்டினியூஸாக ஒரு 3 நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஏதாச்சும் அலர்ஜி வருதா இல்லை அந்த சாப்பாடு சேராமல் போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திடீர்னு புதுசாக கொடுக்காதீங்க. பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க. இல்லைனா ஃபார்முலா ஃபீடிங் கொடுத்தீங்கனாலுமே பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்கள். ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குழந்தைக்கு செய்கிற ஃபுட்டை தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எல்லாமே செப்பரேட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு கொடுக்கும்போது எப்போவுமே பக்கத்தில் தண்ணி, அதாவது சுடு தண்ணியை ஆற வச்சு பக்கத்துலையே வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஒரு மீலுக்கு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பழகுவாங்க. சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. ரொம்ப போட்டு திணிக்காதீங்க. சாப்பிட்லின்னு விட்டுறணும். ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணிடாதீங்க. சாப்பாட்டையே வெறுத்துருவாங்க. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அரிசி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்றது அரிசி சாப்பாடு தான். அது சீக்கிரமாகவும் ஜீரணமாகும். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே தாராளமாக கொடுக்கலாங்க. அடுத்தது துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, ராகி இதெல்லாமே கொடுக்கலாம். அடுத்தது ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளும் பனானா மட்டும் கொடுங்க போதும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் கேரட்டு, பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே கொடுக்கலாங்க. இது எல்லாமே நான் என் குழந்தைக்கு பர்சனலாகவே கொடுத்தேன். இது எல்லாமே ரொம்பலாம் சாப்பிடல, லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. இதை எல்லாமே பியூரி கன்சிஸ்டன்சியில் தான் கொடுக்கணும். வேக வச்சு கொடுக்கணும். நான் என்னோடய அடுத்த வீடியோவில் என் குழந்தைக்கு டே 1லேருந்து டே 30 வரைக்கும் என்னென்ன சாப்பாடெல்லாம் எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு, ஓகே. என்னெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். முக்கியமாக ஹனி சேர்த்திடாதீங்க. ஸ்வீட்டுக்காக அப்படின்லாம் கண்டிப்பாக சேர்த்திடாதீங்க. சால்ட்டு, சுகரும் சுத்தமாக ஆகவே ஆகாது 1 வயசு வரைக்கும். அதுவும் சேர்த்திடாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பட் கேட்காதீங்க. கொடுத்துடாதீங்க. அம்மாவான நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பைசியானது, பெப்பர், கருவேப்பிலை போடலாம், சீரகம் போடலாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. இந்த 1 மாதத்துக்கு எதுவுமே வேண்டாம். அப்புறம் ஃபுட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்காதீங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் காலையில் வச்சதை சரி மூடி வச்சிடலாம், 1 ரூபா தானே சாப்பிட்டாங்க, ஈவினிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரீயூஸ் பண்ணி கொடுத்துடாதீங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட், ஜாமு, ஜூஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்துடாதீங்க. இதே ஆப்பிள் ஜூஸு தானே, ஆப்பிள் கொடுக்கலாங்கிறாங்க, ஜூஸ் கொடுத்தா என்னன்ட்டு இந்த மாதிரி ஜூஸு, ஜாமு இதெல்லாம் கொடுத்துடாதீங்க. எல்லாமே வீட்டில் அம்மாவான உங்கள் கையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அதுதாங்க குழந்தைக்கு சேஃப் அண்ட் பெஸ்ட்டு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 3 நாள் கண்டினியூஸாக ஒரே ஃபுட் கொடுக்கணும். அவங்களோட மோஷன் நல்லா போகுதா, என்ன மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட், இல்லை குழந்தை சாப்பிட்றாத மாதிரி, இல்லை ஏதாச்சும் சோர்ந்து போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட் சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க. மோஷன் அண்ட் யூரின் நல்லா மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. வாட்டர் நல்லா கொடுங்க. சாப்பாடு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ரொம்ப தண்ணி நிறையாவும் கொடுக்க வேண்டியது இல்லை. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது எப்போவுமே உட்கார வச்சு தாங்க ஊட்டணும். படுக்க வச்செல்லாம் கொடுத்துடாதீங்க. போயிடும். உட்கார வச்சு கொடுக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமே நான் என் குழந்தைக்கு பர்சனலாக செஞ்சது தாங்க. என்னோடய குழந்தைகள் நல்ல மருத்துவரையும் கேட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கேட்டு, என்ன மாதிரி நியூ மாம்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் கேட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டு ChatGPT, கூகுள் அது இதுன்னு எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக என் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்குறேங்க. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இதில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், நமக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் நான் 1லேருந்து 30 நாளுக்கு என்னென்னலாம் சாப்பாடு கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நியூ மாம்ஸ் அண்ட் மாம்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.